கிட்டத்தட்ட பாஸ்ட் 5 இயர்ஸா ஒவ்வொரு வருஷமும் 4000 to 5000 சிபிஎஸ்சி பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறோம். அவ்வளோ பேரும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண உங்களோட டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னென்ன கேள்விகள்னு சொல்லியிருக்கேன். லெஸ் போர்ட் மார்க்ஸ், போர்ட்ஸில் மார்க் கம்மியாயிடுச்சு. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்லேயே நிறைய பேருக்கு மார்க் கம்மியாக இருக்கும். இப்போ அவங்களாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்விக்கு பதில் இதில் இருக்க போகுது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில டாப் மோஸ்ட் அட்டானமஸ் காலேஜஸும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சு மெரிட் மேனேஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட்லாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்டெலெக்சுவல் நாலேஜ் பொறுத்து அட்மிஷன் கிடைக்கும். லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் பேஸ்டான அட்மிஷன்ஸும் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. போர்ட்ஸ்ல நல்ல மார்க் வந்துச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்க ஈஸியா அட்மிஷன் வாங்கலாம். 1 லட்ச ரூபா தான் அதிகபட்ச ஃபீஸ், 90,000 ரூபா ஹாஸ்டலுக்கு, 2 லட்ச ரூபா தான் ஃபீஸ். இங்கேயுமே 30 லட்சம் 40 லட்சம் ஐஎஸ்சி சேலரி பேக்கேஜ் வாங்குற கட் ஆஃப் மார்க் வச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்குற காலேஜஸ் இருக்கு. பிஎஸ்டி ஐடெக், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 2 காலேஜ்லயுமே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் பெட்டரா இருந்தா கொடுப்பாங்க. இங்க நார்மலைஸ் கட் ஆஃப் மார்க்கும் கம்மியா தான் வரும். பெரிய லெவல்ல ஃபீஸும் பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ண வேண்டியது இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான மெரிட் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு. போர்ட்ஸ்ல 75%ங்கிறது பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இன் 11th and 12th. அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டா பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். சிபிஎஸ்சி 12th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இயர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் இன் இன்ஜினியரிங் அட்மிஷன். 2026 வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த சிபிஎஸ்சி போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 monthsல மட்டுமே 850க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 1-to-1 கெரியர் கவுன்சிலிங் நம்ம கொடுத்தோம். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இந்த அட்மிஷன்ஸ்ல அவங்க ஃபேஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட எக்ஸாம்ஸ்ல மார்க் வாங்குறது அப்படிங்கிறது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய குதிரை கொம்பான விஷயமா தான் இருக்கு. சொல்லப்போனா லாஸ்ட் இயர் பிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு. இந்த வருஷமும் பிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு. நிறைய பேர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டிஃபிகல்ட்டா 90 மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லி எக்ஸாமுக்கு போன குழந்தைங்க 75 வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எங்க குழந்தைங்க அழுதுட்டு இருக்கு சார், என்ன பண்றதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னுமே ஒரு சில எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதையுமே நல்லபடியாக எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் மார்க் எடுக்க முடியுமோ எடுங்க. பிகாஸ் நீங்க பிசிக்ஸா இருந்தாலும் சரி இல்ல கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, நீங்க லூஸ் பண்ற ஒவ்வொரு மார்க்கும் இன்ஜினியரிங் கட் ஆஃப்ல 0.5 கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு குறையும். அந்த 0.5 கட் ஆஃப் மார்க் நீங்க எதிர்பார்த்த கோர்ஸையோ எதிர்பார்த்த காலேஜையோ கவுன்சிலிங்ல வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கும். இதுவே மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க லாஸ் பண்ற ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ல 1 மார்க் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் மட்டுமே அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களையும் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான கிளியரன்ஸை கொடுக்க போகிறோம். லைக் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, கவர்மெண்ட் கோட்டானா டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டான போர்டு தான் சிபிஎஸ்சி போர்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். அந்த போர்டுக்கு தனியாக ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா, லைக் நார்மலைசேஷன் கான்செப்ட் ஏதாவது இருக்கா? எங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா கவுன்சிலிங்கில் வரும்போது நீங்கள் சிபிஎஸ்சி போர்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் மார்க் சேர்த்து போட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்களுக்கு நார்மலைஸ் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ண விடுவாங்களா? இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது. மேற்கொண்டு இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, ஜேஇக்கும் சரியாக எங்களால் படிக்க முடியல, போர்ட்ஸ்க்கும் எங்களால் படிக்க முடியல. நாங்கள் இன்டகிரேட்டட் கோச்சிங் தான் அனுப்பியிருந்தோம், ஃபவுண்டேஷனில் தான் விட்டுருந்தோம். பட் அவுட்கம் பெருசாக இல்லை. இப்போ போர்ட்ஸ்லேயுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் சிலபஸ் அவங்க கரெக்டாக கவர் பண்ணலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, தயவு செஞ்சு 10th படிக்கிற குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கட்டும். ஏன்னா நீங்கள் 10th அப்புறம் தான் 11th and 12th இன்டகிரேஷனில் விடுறீங்க. அதில் நிறைய பிள்ளைகளும் நடக்குது. சொல்ல போனால் கோயம்புத்தூர்லாம் ஒரு சில ஸ்கூலில் 11th and 12th இன்டகிரேஷனுக்கு மட்டுமே 6 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. இத்தனை லட்சங்கள் ஃபீஸை கட்டியும் அவுட்கம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு? ஸ்டூடெண்ட்டோட பொட்டன்ஷியலை பொறுத்து இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷயம் வருமா வராதாங்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி தான் இன்டகிரேஷனில் விடலாமா, இல்லை போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா, இல்லை போர்ட்ஸுக்கு ஏதாவது டியூஷன் அனுப்பி மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாமாங்கிற விஷயத்தை யோசிக்கணும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட பாஸ்ட் 5 இயர்ஸா ஒவ்வொரு வருஷமும் 4000 to 5000 சிபிஎஸ்சி பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறோம். அவ்வளோ பேரும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற சொல்லி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.
இந்தியாவோட டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனா இருக்கிற விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், சிவனா யூனிவர்சிட்டி, மணிப்பால், பிட்ஸ் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கான கைடன்ஸும் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சிபிஎஸ்சிக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி எங்கள் சேனலில் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. கண்டினியூஸாக நான் எங்களோட வாய்ஸ் நோட்டும் எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி என்னென்ன காலேஜில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் ஆகிக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் ஆகிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இன் தமிழ்நாடு 2026 இதுல மிக முக்கியமான உங்களோட டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண போறோம். அதெல்லாம் என்னென்ன கேள்விகள்னு சொல்லியிருக்கேன். லெஸ் போர்ட் மார்க்ஸ், போர்ட்ஸ்ல மார்க் கம்மியாயிடுச்சு. ஆல்ரெடி பிசிக்ஸ்லேயே நிறைய பேருக்கு மார்க் கம்மியா இருக்கும். இப்போ அவங்களாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்விக்கு பதில் இதில் இருக்க போகுது. ஹவு டு காம்பீட் வித் ஸ்டேட் போர்டு. இப்போ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப ஈஸியான பேப்பரா சொல்லக்கூடிய ஸ்டேட் போர்டு சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு மார்க்கும் அதிகமாக போட்டுறாங்க. இது வந்து எப்பவுமே வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட கருத்துக்களா இருக்கு. ஸ்டேட் போர்டு பசங்க ஈஸியா மார்க் வாங்கிடுறாங்க. பட் அவங்களுக்குமே ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க தான். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ ஈஸியா மார்க் வாங்குற ஸ்டேட் போர்டு குழந்தைங்க கூட எங்க குழந்தைங்க எப்படி சார் காம்படிஷனுக்கு போக முடியும், கட் ஆஃப் மார்க் வச்சு அட்மிஷனுக்கு போக முடியும்? எல்லா சிபிஎஸ்சி பேரண்ட்ஸும் 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன் ஒன் டைம் ஃபீஸ், இது இல்லாம வருஷம் 2 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸ், 1 லட்ச ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கேப்பபிள் கிடையாது இல்லையா? 1 லட்ச ரூபா கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதுக்கான மார்க் இல்லாத காரணத்தினால தான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தள்ளப்படுறாங்க. இன்னுமே தெளிவாக பார்க்கலாம். Do we have special quota admissions in TN engineering admission? TNEA கட் ஆஃப்ல எங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா இருக்கா? அதான் சொல்லியிருந்தேன். நார்மலைசேஷன் பண்ணி எங்க மார்க் 140 இருந்தாலும் 200க்கு 140 கட் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் அது எதுக்கு ஈக்குவல்? ஸ்டேட் போர்டில் 165க்கு ஈக்குவல். அப்போ எங்க 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா கவுன்சிலிங் அட்டன் பண்ண விடுவாங்களா? அந்த டவுட் இருக்கு. அந்த டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ண போறோம். டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் யூ நீட் டு ஜாயின். ஓகே, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் நாங்க போலாமா, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அட்டானமஸ் காலேஜஸ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம கிளியர் பண்ண போறோம். ஹவு டு அப்ரோச் காலேஜஸ் ஃபார் அட்மிஷன், ஆன்லைன், ஆஃப்லைன் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமா அனைத்து மாணவர்களுமே எப்படி காலேஜ் போய் அணுகணும் அப்படிங்கிறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணுமா, இல்லை நேரடியாக போய் அப்ளிகேஷன் வாங்கணுமா, நேரடியாக போய் ஃபீஸ் கட்டினா மட்டும் போதுமா, எந்தெந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது இல்லைங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில டாப் மோஸ்ட் அட்டானமஸ் காலேஜஸும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சு மெரிட் மேனேஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட்லாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்டெலெக்சுவல் நாலேஜ் பொறுத்து அட்மிஷன் கிடைக்கும். லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் பேஸ்டான அட்மிஷன்ஸும் கொடுக்குறாங்க, கேபிடேஷன்ஸ் இல்லாம. அதெல்லாம் என்னங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் டியூரிங் அட்மிஷன், ஹவு டு ஸ்கோர் ஹை போர்ட் மார்க்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் விஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அண்ட் இட் எஃபெக்ட்ஸ். இதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்க குழந்தைங்க 6வது 7வது 8வது படிச்சாலும் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணும். நீங்க 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இந்த ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இருந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸை நீங்க எடுத்துக்க முடியும். So this is a most important video for all the students. Okay fine. இதுல first types of colleges and how to approach. இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா லெவலில் என்னென்ன மாதிரியான காலேஜஸ் இருக்கு? ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIIT, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காலேஜஸ் வந்து இந்த சிஎஃப்டிஎஸ் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு விரல் விட்டு என்ற மாதிரி சிங்கிள் டிஜிட்ல ஒரு 6 to 7 காலேஜஸ் தான் வந்து ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ணியும் ஜேஇ அட்வான்ஸை கிளியர் பண்ணியும் அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆப்ஷனுக்காக தான் எல்லாருமே ஜேஇல கொண்டு போய் சேர்த்துறாங்க. எப்போ 10th முடிச்சதுக்கு அப்புறமா. ஆனா காலேஜஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 6 to 7 காலேஜஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ள படிக்க முடியும். ஸோ சவுத் இந்தியாவில் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படியுமே உங்களுக்கு 40 to 50 காலேஜஸ் வந்து சவுத் இந்தியாவில் இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி செப்பரேட் அட்மிஷன் ப்ராசஸை வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஜேஇ மெயின்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ரெஷரை போடாதீங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த லெவலில் அண்ணா யூனிவர்சிட்டி. இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ். 3 டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஒன்று ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸை கிளியர் பண்ணி போகக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ் மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகள். அது இந்தியாவிலே டாப் மோஸ்ட். 2வது ஸ்பெஷல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அதாவது இந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணி நீங்கள் அட்மிஷன் வாங்கக்கூடியது. அது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் இருக்கு. நீங்கள் எல்லாம் மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனாலுமே இது எல்லாத்துக்கும் தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் சேனலை போய் பாருங்க. 3வதாக அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 420க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்கு. அந்த 420
பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் 2 கேட்டகரியா பிரிக்கலாம். இதுல கவர்மெண்ட் காலேஜஸ் போனோம்னா பியூர் மெரிட் கவுன்சிலிங் மூலியமா மட்டும் தான் போக முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல தனியா கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதோட நேம் TNEA. அந்த கவுன்சிலிங் எப்ப நடக்கும்? ஜூன் ஜூலைல நடக்கும். நீங்க வெயிட் பண்ணி அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். CBSE ஸ்டேட் போர்டுங்கிற மாதிரி பிரிக்க மாட்டாங்க, எல்லாரும் எலிஜிபிள். பிரைவேட் காலேஜஸ் அவங்களுமே தனிப்பட்ட முறையில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் இஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். தனியாக ஒரு சில காலேஜஸ் மெரிட் மேனேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. ஒரு சில பேர் கேபிடேஷன் ஒன் டைம் ஃபீஸ் வாங்கி அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் மெரிட் டெஸ்ட் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் அவங்களோட 12th கட் ஆஃப் மார்க் வச்சு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ். இதில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? போர்ட் மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாயமாக ஃபிசிக்ஸில் மார்க் கம்மியாயிடுச்சு, பட் இருந்தாலும் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. போர்ட்ஸில் நல்ல மார்க் வந்துச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் ஈஸியாக அட்மிஷன் வாங்கலாம். 1 லட்ச ரூபா தான் அதிகபட்ச ஃபீஸு. 90,000 ரூபா ஹாஸ்டலுக்கு. 2 லட்ச ரூபா தான் ஃபீஸு. இங்கேயுமே 30 லட்சம் 40 லட்சம் ISS சேலரி பேக்கேஜ் வாங்குற மாணவர்கள் படிக்கிறாங்க. எனி ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு CBSE மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குமா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்னு கேட்டிங்கன்னா 0 ஸ்பெஷல் அட்டென்ஷன், 0 ரிசர்வேஷன். எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி தான் கருதப்படுவார்கள். ஈவன் நிறைய குழந்தைங்க என்ன தெரியுமா பண்றாங்க, இங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டியா இருந்தாலும் கர்நாடகாவில் போய் போர்ட்ஸ் படிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்க கவுன்சிலிங் வரும்போது அவங்களையும் சேமா தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா கர்நாடகா போர்டுலலாம் மார்க் வாங்குறது கொஞ்சம் ஈஸி. அப்போ அங்க வந்து சென்டம் அப்படிங்கிறது போடுவாங்க. 200க்கு 200 கட் ஆஃப் வாங்குற மாணவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் TNEA கவுன்சிலிங்ல 150 பேர் 200 பேர் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதர் ஸ்டேட்ல போர்ட்ஸ் படிச்சவங்க அதிகமாக இருப்பாங்க. தமிழ்நாடு சென்னைக்காரங்களா இருக்கலாம், சென்னையில் தான் அவங்க நேட்டிவிட்டியா இருக்கும். ஆனால் வேலைக்காக பெங்களூர் போயிருப்பாங்க. 11th and 12th மட்டும் பெங்களூர்ல படிச்சிருப்பாங்க. நல்ல கட் ஆஃப் மார்க் இருக்கும். இங்க கவுன்சிலிங்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் அண்ட் தென் PSG டெக், CIT கோயம்புத்தூர் இந்த மாதிரி டாப் காலேஜ் எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ எந்த ஸ்டேட்ல படிச்சிருந்தாலும் தமிழ்நாடு நேட்டிவிட்டி குடியுரிமையா இருந்தா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண எலிஜிபிள். உங்களுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது. உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் தான் இருக்குமோ தவிர போர்ட்ஸ் பேஸ்டான ரிசர்வேஷன்ஸ் கிடையாது. ஸோ CBSE தனிப்பட்ட அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா காலேஜ் போய் அப்ரோச் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துலயுமே அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க நேரடியாக போனீங்கன்னா சீக்கிரமா போனா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா கிடைக்கும். ஹெவி ஒன் டைம் ஃபீஸ் எல்லா பேரண்ட்ஸ்னாலே 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன்ஸ் கட்ட முடியாது. அப்போ டொனேஷன் இருக்கிற காலேஜ்ல நீங்க டொனேஷன் கட்டி போய்க்கலாம். CBSE ஸ்டூடெண்ட்ஸ் அதான் உங்களுக்கு இருக்க ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஒன்னா நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கணும், அப்படின்னா அதிக லெவலில் பணம் வச்சிருக்கணும். அப்போ ரெண்டுமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மெரிட்டுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த மெரிட் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ட் அட்மிஷன். ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் வச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்குற காலேஜஸ் இருக்கு. PSG ஐடெக், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 2 காலேஜ்லையுமே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கொடுப்பாங்க. இங்கே நார்மலைசேஷன் கொடுப்பாங்க. லைக் இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 193 கட் ஆஃப் இருந்தால் CSE டிபார்ட்மெண்ட் வந்து PSG ஐடெக்ல கொடுக்குறாங்கன்னா அதே CSE டிபார்ட்மெண்ட் CBSE ஸ்டூடெண்ட்டுக்கு 189 கட் ஆஃப் இருந்தாலும் சம்டைம்ஸ் தருவாங்க. 190 வச்சிருந்தாலும் தருவாங்க. 3 to 4 கட் ஆஃப் மார்க் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ வெரி ஃபியூ நம்பர்ஸ்ல தான் நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் பார்க்க முடியும். பெரிய லெவல்ல ரிலாக்ஸேஷனும் நார்மலைசேஷனும் இல்லை. இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்ளிகபிள்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே மேனேஜ்மெண்ட் கோட்டால முன்னாடி போகிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். ஸோ எவ்வளோ தூரம் கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டீங்களோ, பெரிய லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு முந்துறது உங்களுக்கு நல்லது. இப்போ அடுத்த கேட்டகரி, சார் எங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் கம்மியாக தான் வரும், பெரிய லெவலில் ஃபீஸும் பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ண வேண்டியது இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான மெரிட் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு. போர்ட்ஸில் 75% மினிமம் வச்சுக்கோங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட்டை நீங்கள் ஹை லெவலில் நல்லா ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணாலே 2 லட்ச ரூபா ஃபீஸ்க்கு VITல சீட் கொடுக்குறாங்க. அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா 1.5 lakhs கொடுக்குறாங்க. பிட்ஸ் எப்பவுமே அது 5 lakhs தான் ஃபிக்ஸ்டு ஃபீஸ், அதை விட்டுங்க. SRM JEEல நீங்கள் டாப் 10,000 ரேங்க்குள்ள JEEல வந்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இல்லைனா டாப் 500க்குள்ள வந்திருந்தாலும் ஃபீஸ் அப்படிங்கிறது 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் தான். SRM வைக்கிற என்ட்ரன்ஸில் டாப் 500 ரேங்க்ல வந்தீங்கன்னா. மணிப்பால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கு பெரிய லெவல் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடையாது. பட் இந்த காலேஜஸ் எல்லாம் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் LPU, சாஸ்திரா பொறுத்த வரைக்கும் JEEயும் பார்ப்பாங்க, CBSE போர்ட் மார்க்ஸும் பார்ப்பாங்க. அண்ட் தென் KL யூனிவர்சிட்டி அண்ட் PES யூனிவர்சிட்டி, காமெட் கே அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு. இந்த மாதிரியான காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறது CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அமௌண்ட்டும் கம்மி, மார்க்கும் குறைவாக வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு 3 காலேஜஸ் வந்து நீங்கள் ஹை மார்க் எடுக்க ட்ரை பண்ணலாம்.
என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், சிவநாடா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் 2-way இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக எங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் நல்ல சக்ஸஸ் இஷ்யூ இருந்தது. அதுதான் விஐடி படிச்ச பிரணவ் வக்கீலன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நமக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. சிவநாடா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிஎஸ்சி ஐஓடி ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் எங்க கோச்சிங்ல படிச்ச அந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. எந்த அளவுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஆஃபர் பிரைஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஆஃபர்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமிடியா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எங்க கோச்சிங் பத்தின என்டையர் டீல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைவ் கிளாஸஸ்ங்க, அட் த சேம் டைம் எவ்ரிடே டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. இது இல்லாம வீக்லி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா 15 to 20 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் இருக்கும். போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு தான் ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு போர்டு மார்க்ஸ் பாதிக்காது. ஸோ இதான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்றது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குங்க. ஜேஇ படிச்சிருந்தாதான் டீம்டு சீட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட முறையில் கூட நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இவ்வளோ நாள் முடிஞ்சதை விட்டுருங்க. இனிமேல் படிக்க ட்ரை பண்ணுங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் உங்க கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டொனேஷன் இல்லாம ஃபீஸும் மெரிட் ஃபீஸ்க்கு போறது. சரிங்களா? அடுத்தது மேஜர் மிஸ்டேக்ஸ். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இன் 11th and 12th. அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டா பரவாயில்ல. மேக்ஸிமம் ஒரு 80 to 90% இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் நீங்க வந்து ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலாம். 90 above இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ஆனால் 80% கீழே 10th வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை ஃபவுண்டேஷன் கொண்டு போய் விடுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, அவங்க இந்த ஃபவுண்டேஷன்ல படிச்சு 98% மேல வாங்குவாங்களா ஜேஇலன்னு யோசிச்சுக்கோங்க. 98% மேல வாங்கினாதான் ஆப்பர்ச்சுனிட்டியே. 15 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஜேஇ மெயின்ஸ்ல டாப் 60,000 ரேங்க்குள்ள வருவாங்களாங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷன்ஸ்க்குள்ள அனுப்புங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பி போர்டு எக்ஸாம்லயும் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபவுண்டேஷன்லயும் பெரிய அளவில் மார்க் வாங்கலன்னா கடைசியில் ஃபீல் பண்ணக்கூடியது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். லட்சமா டொனேஷன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நாட் ஃபோக்கஸிங் ஆன் போர்ட்ஸ். ஏன்னா ஃபவுண்டேஷன்ல போர்ட்ஸை பெருசா ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. என்ன பெரிய மிஸ்டேக்னா 10th வந்து நீங்க கரியர் பிளான்ஸை சூஸ் பண்ணுங்க. அதுதான் இங்க தப்பு பண்ணிடுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது 10th நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோக்கஸாக போர்ட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். போர்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் டியூஷன் கிளாஸஸ் அனுப்பிச்சிருக்கலாம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா மிஸ்ஸிங் டாப் காலேஜ் இன் சவுத் அண்ட் சீக்கிங் அட்வைஸ் ஃபார் அல்டர்னேட் பிளான். ஸோ இந்த விஷயம் தப்பு பண்ணுறதுனால சவுத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜை மிஸ் பண்ணிட்டு நார்த்தில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குமாங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு போயிடுறீங்க. நார்த்னால நிறைய காலேஜில் பெரிய பேர் தான் இருக்கோ தவிர பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஒன்றும் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க. விஐடி, எஸ்ஆர்எம், சிவநாடா யூனிவர்சிட்டி, அமிர்தால சீட் கிடைக்குமா இங்க வந்துட்டு இருக்காங்க. ரீசன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் பிளேஸ்மெண்ட்ஸும் இங்கே தான் அதிகம். நாட் அண்டர்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் காலேஜஸ், அதெல்லாம் சொல்றேன். ஸோ தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வெளி ஸ்டேட் போறதுனால பெரிய லெவலில் பெனிஃபிட்ஸ் கிடையாது. இங்க கிடைக்கலன்னா அங்கே போங்க. பட் இதுதான் ப்ரியாரிட்டியா நீங்க வச்சுக்கணும். ஹவு டு ஓவர் கம். இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பேரலல் ப்ரிப்பரேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது பேரலாக தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமோ தவிர பிரைமரியாக போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சிவநாடா யூனிவர்சிட்டி, சென்னை எல்லாம் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ். அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 80% மேலே போர்ட்ஸில் இருந்தால் தான் நம்ம கேட்ட கோர்ஸே கொடுப்பாங்க. இது இல்லாமல் அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ ஆப்டிடியூட் பேப்பர் ஏவா வச்சிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூடும் நல்லா இருக்கணும். பட் சிபிஎஸ்சியில் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். எதுக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் பெரிய லெவலில் சேலரி பேக்கேஜஸ் கிடைக்கும். ஒரு சில அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் இப்போ ரீசெண்டாக 2028 பேட்ச் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே 50 லட்சம் 60 லட்சத்துக்கு இப்போவே இன்டர்ன்ஷிப் ஆஃபரில் எடுக்கிறாங்க ஒரு சில கம்பெனிஸ். அங்கெல்லாம் ஸ்டேட் போர்டில் 190 கட் ஆஃப் வாங்கின மாணவங்களோட பெர்ஃபார்மன்ஸை விட 140 கட் ஆஃப் வாங்கின சிபிஎஸ்சி பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங். அது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஆனால் அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப்ல வரும்போது நீங்கள் ரொம்ப கிளவராக பிளான் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம 1-to-1 பெய்டு கரியர் இன்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நம்மகிட்ட வந்து செஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிராஷ் கோர்சஸ் ஆர் வெரி மச் என்கரேஜ். நம்ம கிராஷ் கோர்ஸ் மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே கிராஷ் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அந்த ஷார்ட் டியூரேஷனில் மேக்ஸிமம் கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணி அதிகமான மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஹேவிங் மோர் ப்ராக்டிஸ் ஆர் மார்க் டெஸ்ட்ங்கிறது இந்த ஒரு பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நாங்களே வந்து விஐடி, அமிர்தா ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்குமே 15 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸ்பெஷல் டியூஷன் ஆன் போர்ட் சப்ஜெக்ட். சிபிஎஸ்சியில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போர்ட்ஸ்க்கு தனியாக டியூஷன் அனுப்புங்க. ஜேஇக்கு அனுப்புறத விட போர்ட்ஸுக்கு அனுப்புறது உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ரொம்ப கம்மியான ஃபீஸில் டாப் மோஸ்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்க சான்சஸ் இருக்கு. செல்ஃப் ஸ்டடி ஆஃப்டர் போர்ட்ஸ் ஃபார் காலேஜ், அதையும் நான் மோட்டிவேட் பண்ணுறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டூடெண்ட்ஸாகவே செல்ஃப் ஸ்டடியும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் சிபிஎஸ்சியில் மார்க் போர்ட்ஸில் கம்மியானாலும்
அட்மிஷனுக்கு டாப் மோஸ்ட் காலேஜ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் காலேஜில் தான் சீட் கிடைக்கும். நீங்கள் உள்ளே போய் எஃபோர்ட் போட்டு நீங்கள் நிறைய விஷயத்த டெவலப் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் வெளியே வர முடியும். பட் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க, ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லைனா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதோ அதிகமான மார்க் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை முன்னாடியே அனலைஸ் பண்ணி ஃபவுண்டேஷனில் சேர்த்தாம போர்ட்ஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போர்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பிளான் பண்ணுறதோ இல்லைனா நல்ல கட் ஆஃப் உங்கள் குழந்தைங்களை எடுக்க வைக்கிறதோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் டாப் மோஸ்ட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நான் நம்புறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் கட்டாயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னா யோசிக்காமல் லைக் பண்ணி விடுங்க, வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க 1ஆம் வகுப்புல இருந்தாலும் சரி, 5ஆம் வகுப்புல இருந்தாலும் சரி, 10ஆம் வகுப்புல இருந்தாலும் சரி, எந்த கிளாஸ் படித்தாலும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. இந்த விஷயத்தை அவங்க தப்பாக பண்ணாமல் கரெக்டான ஒரு மெத்தடில் பண்ணிட்டு அவங்க குழந்தைங்க எந்த பொட்டன்ஷியல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது பேரண்ட்ஸோட கடமை. தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஃபவுண்டேஷனோ இல்லைனா நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் சிலபஸ்லையோ இல்லை டைரெக்டாக போர்ட்ஸ்லையோ இல்லை சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிக்கு மாற்றுறதோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் என்னோட சஜஷன் சிபிஎஸ்சி நல்ல போர்டு, பட் அட்மிஷனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும். எனிவேஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இதே மாதிரி குவாலிட்டியாக அடுத்த 6 மாதத்துக்கு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் அட்மிஷனுக்கான வீடியோஸ் நாங்கள் நிறைய தரப்போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலே ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபிகேட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் வித் 6 years of experience in career guidance. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் அண்ட் பாய்.